விஜய்க்கு தார்மீக ஆதரவு உண்டு. தாவேக கூட்டணியில் இணைகிறாரா ஓபிஎஸ்? ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்களுடன் திடீர் ஆலோசனை. அடுத்த திட்டம் என்ன? ஓபிஎஸ் விளக்கம். விஜயின் அரசியல் இன்று வரை நன்றாகத்தான் போய்க் கொண்டிருக்கிறது. அவருக்கு எங்களின் தார்மீக ஆதரவு உண்டு என ஓ பன்னீர்செல்வம் பேசியது பல கேள்விகளை எழுப்பியுள்ளது. அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழுவின் நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட கழக செயலாளர்களுடன் ஓ பன்னீர்செல்வம் சென்னை வேப்பேரியில் இன்று ஆலோசனை கூட்டத்தை நடத்தினார். அப்போது வரும் செப்டம்பர் 4ஆம் தேதி ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் மாநில மாநாடு நடைபெறும் என தெரிவித்து அதில் நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை அறிவிப்போம் என்றார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில், அதிமுக தான் எங்கள் உயிர்நாடி இயக்கம். அதில் சில சட்ட சிக்கல்கள் உள்ளது. அதனை தொண்டர்களின் துணையுடன் உறுதியாக வென்றெடுப்போம். அதிமுகவில் இணைவதற்கு எந்த நிபந்தனையும் விதிப்பதாக இல்லை என நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். மதுரை மாநாட்டில் பங்கேற்க சசிகலா மற்றும் டிடிவி தினகரனுக்கு நிச்சயம் நேரடியாக அழைப்பு விடுக்கப்படும். அவர்கள் எங்களின் ஒரு அங்கம்தான். அதிமுக வரலாற்றை பார்த்தீர்கள் என்றால் அதனை யாராலும் விழுங்க முடியாது என்று தெரியும். விஜயின் அரசியல் இன்று வரை நன்றாகத்தான் போய்க் கொண்டிருக்கிறது. எதிர்காலத்தில் அவர் என்ன நிலைப்பாடு எடுக்கிறார் என்பதை பொறுத்து அவருக்கு எங்களின் தார்மீக ஆதரவு உண்டு என தெரிவித்தார். பாஜக அதிமுகவுடன் கூட்டணி அமைத்துள்ள நிலையில் அந்த கூட்டணியில் ஓபிஎஸ், டிடிவி தினகரன் உள்ளிட்டோர் இடம்பெறுவார்களா என்பதை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உறுதி செய்யவில்லை. இந்நிலையில் இன்று ஓபிஎஸ் அணி முக்கிய ஆலோசனை நடத்த உள்ளது. 2024 மக்களவை தேர்தலில் அதிமுக தனித்து போட்டியிட்ட நிலையில் பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக தொண்டர்கள் மீட்பு குழு ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் மற்றும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் இணைந்தனர். அதிமுக கூட்டணியும் பாஜக கூட்டணியும் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை. பாஜக கூட்டணியில் தனி சின்னத்தில் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்ட ஓ பன்னீர்செல்வமும் தோல்வியடைந்தார். இந்த நிலையில் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி அமைந்துள்ளது. மேலும் தமிழகத்தில் அதிமுக தலைமையில்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி போட்டியிடும் என்று பாஜக மூத்த தலைவர் அமித்ஷா அறிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக தொண்டர்கள் மீட்பு குழுவின் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன் இடம்பெறுவார்களா என்ற கேள்வி எழுந்த நிலையில் இருவரும் தங்கள் கூட்டணியில்தான் இருக்கின்றனர் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருந்தார். அதே சமயம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஓபிஎஸ் ஆதரவாளர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதில்லை என்று குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சென்னை வேப்பேரியில் பன்ருட்டி ராமச்சந்திரன் தலைமையில் ஓபிஎஸ் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் இன்று முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டனர். இந்த கூட்டத்தில் பேசிய பன்ருட்டி ராமச்சந்திரன், செப்டம்பர் 4இல் மதுரையில் மாநாடு நடைபெறுகிறது. 2026 தேர்தலில் தெளிவான முடிவை எடுக்கும் வகையில் செப்டம்பரில் மாநாடு நடைபெறும். அந்த மாநாட்டுக்கு முன்னோட்டமாக மாவட்டந்தோறும் கழக செயல் வீரர்கள் கூட்டம் நடத்தப்படும். மக்களை அழைத்து வருவதற்கான முன்னேற்பாடுகளை செய்வார்கள். அரசியல் பாதையில் முன்னோக்கி செல்வதற்காக மதுரையில் மாநாடு நடத்த முடிவு செய்துள்ளோம். நாம் யார் பின்னாலும் செல்ல போவதில்லை. நாம் யாரையும் எதிர்பார்த்து அரசியல் நடத்தவில்லை. ஏற்கனவே எல்லா பொறுப்புகளிலும் ஓபிஎஸும் இருந்திருக்கிறார். நானும் இருந்திருக்கிறேன். நாங்கள் எல்லா பதவிகளையும் பார்த்துவிட்டுதான் வந்திருக்கிறோம். 2026 தேர்தலில் தெளிவான முடிவை எடுக்கும் வகையில் செப்டம்பரில் மாநாடு நடைபெறும். தெளிவான தீர்மானத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு வழிகாட்டும் அளவிலே நம் முழக்கம் இருக்கும். நமது எதிர்கால திட்டம் இருக்கும். நமது கொள்கை பிரகடனம் இருக்கும். 2026 சட்டசபை தேர்தலில் வெற்றி நமதே என தெரிவித்துள்ளார். இந்த ஆலோசனைக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த ஓ பன்னீர்செல்வம், அதிமுகவை மீட்டெடுப்பதற்கான சட்ட போராட்டத்தில் உடன் நின்ற அனைவருக்கும் நன்றி. அதிமுக மீட்டெடுப்பதற்கான சட்ட போராட்டம் தொடரும். எதிர்காலத்தில் நமது நோக்கத்தை வென்றெடுப்போம். வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவை ஆட்சியில் அமர்த்தவே தர்ம யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். சட்டமன்ற தேர்தலில் மக்களின் நன்மதிப்பை பெற்றவர்கள் மட்டுமே முதலமைச்சராக முடியும். மேலும் பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் சில முடிவுகளை வெளியே சொல்ல முடியாது. செப்டம்பர் 4ஆம் தேதி மதுரையில் மாநில மாநாடு எனது தலைமையில் நடக்க உள்ளது. நமது எதிர்கால திட்டங்கள் என்ன என்பதை மதுரை மாநாட்டில் அறிவிப்பேன் என ஓபிஎஸ் கூறியுள்ளார்.